சார் வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப நாளா ஆச்சு பார்த்து. ஆமா, என்ன நாட்டுல என்ன நிலவரம்? 1ஆம் தேதியில இருந்து கேஸ் விலை எல்லாம் ஏறப்போகுது. 1ஆம் தேதியில இருந்தா? ஆமா. ஓ, எலெக்ஷனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா? ஆமா, தெரிஞ்சே தானே ஏற்றுவாங்கன்னு. பொதுவா நடக்கிறது வேற. இப்ப சர்வதேச அரசியல் மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா ஈரான்ல நடக்கக்கூடிய சண்டைக்கு ஏத்த ஆரம்பிச்சிருவாங்க 1ஆம் தேதிக்கு மேல. இது அவங்க அமைதிங்கிறான், போர் நிறுத்தங்கிறான், பாரு இவருக்கெல்லாம் போட்டு லெபனான போட்டு இஸ்ரேல் பக்கத்துல இருந்து அந்த அடி அடிக்கிறான். இங்க ட்ரம்ப் என்னன்னா நாங்க போர் நிறுத்தம் செய்யணும் ஒரு ஃபீலா விட்டுக்கிட்டு இருக்கான். சார் எக்ஸ்போஸ் ஆயிட்டார் சார் ட்ரம்ப். இப்போ உலகத்துல பல நாடுகள் ட்ரம்ப்பை பெரிய அமெரிக்காவை பெரிய இதா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆகி போச்சு. ஓ, இவ்வளவுதானா அவங்களுடைய வெத்து வெட்டு போல இருக்குவேன். இவ்வளவு நாள் ஜபர் தாட்டி காமிச்சுட்டே இருந்திருக்கிறேன். நானும் ரவுடிதான் 2000 போய் சொல்றாரு. ஆமா, 2000 போய் போட்டிருக்காங்க. இப்ப நம்ம பொலிட்டிக்கலா பார்த்தோம்னு சொன்னா இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ்ங்கிறத கரெக்டா ஈரான் பயன்படுத்து சார். புவிசார் அரசியல்னு சொல்லுவாங்க. புவிசார் அரசியல்ங்கிறது ஹார்மோஸ் நீரிணை இவங்க ஈரான் பக்கத்துல இருக்கிறத அவங்க கரெக்டா பயன்படுத்தி எல்லா கப்பல்களும் அந்த வழியா தான் போகணும் அப்படிங்கிறது ஒரு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கான ஒரு வழியாக அது இருந்து அவங்க அந்த விஷயத்த தடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லப்பா, எனக்கு என்னன்னா இப்ப அமெரிக்கா ட்ரம்ப் சொன்னார் நாங்க போய் இப்ப ஹார்மோஸ் நீரிணை முற்றுகையிட போறோம்னு ஒரு கப்பலெல்லாம் அனுப்ப போறோம் பாருங்க அப்படின்னு. ஆமா, இப்ப என்ன ஆமா அவர் முற்றுகையிட போறேன்னு சொல்லி ஒரு கொஞ்சம் கப்பலை அனுப்புனாரு. அவங்க நீங்க வர்றதுக்காக நான் வெயிட்டிங்ன்றாரு அப்பாஸ். வாங்க சார் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி அவங்க வர்றதுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு அந்த அமெரிக்க நிருபர்கிட்ட அவர் அழகா சொல்றாரு, சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. கப்பல் அப்ப இல்ல, அது முற்றுகையிட தான் ஒரு எல்லைக்குள்ள நிக்கிறாங்க. 2 பேர் அப்படி அங்க இருந்து வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணும்போது ஈரானுடைய ஹெலிகாப்டருக்கு எல்லாம் போய் ஒழுங்கா உள்ள போ, கேட்டுக்குள்ள போ அப்படின்னு உள்ள தள்ளி விட்டாங்க. அந்த மாதிரியான விஷயமும் அங்க நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஈரானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் அந்த பகுதி முழுவதும் இருக்கு. அமெரிக்காவை நம்பிக்கிட்டு இருந்த சவுதி அரேபியாவும் சரி, கத்தாரும், ஓமன் போன்ற நாடுகள் எல்லாம், ஓமன் எப்பவுமே நடுநிலையா தான் இருக்கும். ஆனா இந்த நாடுகள் எல்லாம் இன்னைக்கு குவைத்து உள்பட எல்லாமே ஆஹா இவனை நம்பி பிரயோஜனம் இல்லை, ஏன்னா உன்னையே நீ பாதுகாத்துக்க முடியல அப்படிங்கிற நம்பிக்கைக்கு வந்த பிறகு அவங்க இப்ப இந்த பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நமக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சண்டை வேணான்னு சொல்லி ஈரானோட அவங்க ஒரு சமரச நிலைக்கு போயிட்டாங்க. இது ரொம்ப அற்புதமான விஷயமா பார்க்கப்படுது. உலக அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்ப இவ்வளவு நாள் இருந்த அந்த பெட்ரோ டாலருங்கிறது அடி வாங்கும். சொல்லுங்க, ஏன் அமெரிக்கா டாலர் தான் கொடுக்கணும்னு நிர்பந்தப்படுத்துறாங்க? ஆமா, இந்தியாவுக்கும் துபாய்க்கும் ஒரு ஒப்பந்தம் நடக்குது. என் பெட்ரோல் வாங்குறேன், நான் டாலருக்கு என் நாட்டு ரூபாயை கொடுத்தானா நியாயம். ஆனால் இப்ப டாலர்ல தான் எனக்கு பிசினஸ் பண்ணணும்னு சொல்லி எல்லா நாடுகளையும் அமெரிக்கா நிர்பந்தம் படுத்துது. அதன் மூலம் என்னன்னா உழைக்காமலே நோட்டை மட்டும் அடிச்சு கொடுத்துட்டு அவன் செல்வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்கான். இப்ப உதாரணத்துக்கு இந்தியாவில இருந்து இப்ப பெட்ரோல் வாங்கணும்னா நான் ஏதாவது பொருளை ஏற்றுமதி பண்ணி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணி அங்கிருந்து எனக்கு டாலரா வாங்கி அந்த டாலரை கொண்டு துபாய் கிட்ட கொடுத்து நான் பெட்ரோல் வாங்கணும். அப்போ நான் ஏதோ விதத்துல அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுவதற்கு நிர்பந்தப்படுத்தப்படுகிறேன். அவர் டாக்ஸ் ஃப்ரீ கொடுக்குறேன்னு சொல்றாருல்ல, அதெல்லாம் என்ன காரணம்? நான் நோட்டை அடிச்சு கொடுக்க போறேன்னு. ஏன்னா 1978 நிக்சன் பாலிசி அவர் ரிச்சர்ட் நிக்சன் இருக்கும்போதே சொல்லிட்டாரு, நாங்கெல்லாம் தங்கத்தை அடிப்படையா வச்செல்லாம் டாலர் அடிக்க மாட்டோம், எங்களுக்கு எப்பப்ப தேவையோ அப்பெல்லாம் அடிச்சு கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அவங்களுக்கு இந்த பெட்ரோ டாலருங்கிறதே இதுதான், நாங்கள் நோட்டை மட்டும் அடிச்சு கொடுத்துக்கிட்டே இருப்போம். அப்படி உலக நாடுகளை எல்லாம் நோட்டை அடிச்சு அடிக்க முடியுமானா முடியாது. தங்கத்தை ரிசர்வ் வங்கியில வச்சு அதுக்கு ஈடான தொகையை தான் நீ அச்சடிக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அது அவருக்கு மட்டும் அப்ப அந்த சர்வாதிகாரத்துக்கு நோக்கி போறதுனாலதான் அந்த ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மனநிலையும் தான் இந்த பெட்ரோ டாலர் விஷயமா இருந்தது. இதை இப்போ உடைக்கிறாங்க. இதை மீறினதுக்காக தான் ஈராக் சதாம் ஹுசேன் கொல்லப்பட்டார். இதை மீறினதுக்காக தான் கடாஃபி கொல்லப்பட்டார். இதை மீறுகிறவர்கள் அத்தனை பேருக்குமே இப்ப மதுரா கைது செய்யப்பட்டு அமெரிக்க சிறையில் இருக்கிறாங்க. குடும்பத்தோட தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆமா, அவங்க ஏற்கனவே சாவேஸ் என்ன பண்ணாருன்னா நாட்டுடைய எண்ணெய் வளங்கள் அமெரிக்காவுடைய கம்பெனிகள்லாம் போய் அங்க இருக்கக்கூடிய பெட்ரோல் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அவன் புரட்சி பண்ணி நீங்க சர்வதேச எங்க தேச உடைமை ஆக்கிட்டாங்க. சோ அது மாதிரியான பெட்ரோலை
கட்டுப்படுத்துவதற்கான அரசியல் தான் அதுக்கு அதை உதவி செய்யக்கூடிய வகையில இருக்கிறதுனாலதான் அது பெட்ரோ டாலர்னு அந்த பேர் வைக்கிறாங்க. பெட்ரோ டாலருங்கிறது ஒரு உலக அளவுல சந்தைய கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு விஷயமா பெரிய ரவுடித்தனமல்ல இருக்கு. ஆமா, அவங்க அதிகாரம் செலுத்துவதற்காக. இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நேத்து வந்து அப்பாஸும் அமைச்சர் 2 பேரும் கை குலுக்கி இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு விஷயம். அவர் என்னன்னா, மேற்கு ஆசியாவில் அமைதியை நிலைநாட்டுவதற்கு ரஷ்யா உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப மேற்கு ஆசியாவுல நடக்கக்கூடிய இதை வந்து எல்லா நாடுகளும் ஆல்மோஸ்ட் மௌனமா வரவேற்கிறாங்க. இப்ப அமெரிக்காவுடைய கை குறைஞ்சி இப்ப ரஷ்யா வந்து இப்ப அவங்க மேலாதிக்கம் செலுத்தணும்னு நினைக்கல. எனக்கு என்ன தேவையோ நான் வாங்கிக்கிறேன், உனக்கு என்ன தேவையோ நீ வாங்கிக்க. அப்போ ஒரு ஈக்குவல் அக்ரிமெண்ட்ங்கிறது ஒரு பெரியண்ணன் மனநிலையில இருந்து இல்லாமல் சம வாய்ப்பு கொடுக்கிற ஒரு நிலைக்கு இன்னைக்கு வந்து வந்திருக்கு. இது வந்து உலக அளவுல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகுது. அமெரிக்காவுடைய ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமா தகர்ந்துகிட்டு வருது. இந்த சமயம் பார்த்து நம்ம மோடி போய் ட்ரம்ப் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது தோத்து போற குதிரையில சவாரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்ஸ்டீன் பயாலஜி ஏமாத்துறாரு மாதிரி இருக்குது, பயங்காட்டுற மாதிரி. ஆமா, அது ஒரு எப்ஸ்டீன் ஃபைல். இப்ப என்ன ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஈரான் வந்து 3 கண்டிஷன்கள் போட்டிருக்காங்க. 1, லெபனான் மீது நடத்தக்கூடிய தாக்குதலை உடனடியாக இஸ்ரேல் நிறுத்த வேண்டும், அதற்கு அமெரிக்கா உத்தரவிட வேண்டும் சொல்லிட்டு. 2, இந்த தாக்குதல் நிறுத்தப்பட்டால்தான் இந்த ஹார்மோஸ் நீரிணை பற்றியான அதை திறந்து விடுவது, அதனுடைய போக்குவரத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் தொடங்குவோம். இந்த ஹார்மோஸ் பிரச்சனைகள் தீர்ந்தால்தான் அணு ஆயுதம் சம்பந்தமான ஒப்பந்தத்தில் நாங்கள் அவங்க ஏற்கனவே அணு ஆயுதத்தை ஒண்ணுமே தயார் பண்ணல, ஏற்கனவே சொல்லிட்டான். ஒப்பந்தம் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும் போது இவங்க சண்டைகளுக்கு. ஆமா, அது நாயோட பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருப்பாங்க. ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தை அணு ஆயுதத்துக்கு வேலையா இல்லையே. கல்லு கிடைக்கிற வரைக்கும் நாயோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருப்பான். கல்லு கிடைச்சவன்னு எடுத்து அடிக்கிறது. அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைங்கிறது ஒரு வீண் வேலை. சும்மா அமெரிக்கா கிட்ட வந்து பேசுறது. ஒரு நல்ல பழமொழி சொல்லுவாங்க, நல்லவங்களுக்கு இடையில ஒப்பந்தம் தேவை கிடையாது, கெட்டவங்களுக்கு இடையில ஒப்பந்தம் போட்டும் பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி சில ஒப்பந்தங்களை எல்லாம் மீறியவர்கள் அமெரிக்கா. இப்போ எனக்கு என்னன்னா, இந்தியாவை எவ்வளவு அளவுக்கு பாதிக்கும் இந்த போர்? இந்தியாவை இந்த போர் கடுமையாக பாதிக்கும். விலைவாசி உயர்வு, இப்போதே கேஸ் தட்டுப்பாடு என்பது இருக்கு. கேஸ் தட்டுப்பாடு இல்லாம இப்ப இவங்க விலைவாசி வர உயர்த்த போறாங்க. பெட்ரோலையும் டீசலையும் கேஸையும் எல்லாத்தையுமே உயர்த்துவாங்க. மே 1க்கு பிறகு விலைவாசி அறிவிப்பு வரும் என்னங்கிறது மட்டும். ஏன்னா தேர்தல் முடிவுகளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு. இன்னைக்கு பெங்கால்ல தேர்தல் முடிஞ்சிருச்சு. பெங்கால் தேர்தல் முடிஞ்ச உடனே அவங்க வந்து இதை அறிவிக்க போறாங்க. அறிவிச்சிட்டாங்கன்னா நேரடியா நம்ம எந்த போர்லையும் பங்கேற்கல. ஆனால் நாம் ஈரானோடு பல ஆண்டுகள் ஒப்பந்தத்தை, பல ஆண்டுகள் நட்பை கெடுத்து கொண்டோம். அமெரிக்காவை நம்பி இந்த அரசு கெடுத்து கொண்டதுங்கிறது மட்டும் ஒரு உண்மை. இதை சரி பண்றதுக்கு நம்ம இன்னும் பல வருஷங்கள் ஆகும்.